இன்றைக்கி வல்லாரைக்கீரை எங்கள் தோட்டத்துலேயே நாங்கள் விட்டுருக்கோம். பின்னாடி அதுலேருந்து கொஞ்சமாக இலை பறிச்சிக்கணும். இது ரோஸ் செடிக்குள்ளேயுமே உள்ளார விட்டுருக்கிறதுனால அதை அப்படி தண்ணி ஊற்றுறதுனால தண்ணியெலாம் ஊற்றுறதுனால மணலாக இருக்குது. இதை நம்ம பறித்து நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். கீரையை நல்லா க்ளீன் பண்ணியாச்சு. இப்போ வடை சட்டி அடுப்பில் வச்சுக்கலாம். சட்டி காஞ்சதுமே தாளிக்கிறதுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடாயிடுச்சு. இப்போ நம்ம தாளிக்கிறதுக்கு கடுகு, உளுத்தம்பருப்பு, கொஞ்சமாக கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம். இப்போ ஒரு 5 வரமிளகா, கொஞ்சமாக கருவேப்பிலை, ஒரு 5-6 பல் பூண்டு, ஒரு கைப்பிடி அளவு சின்ன வெங்காயம், இதை நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்க வல்லாரைக்கீரை ஒரு கைப்பிடி அளவு சேர்த்துக்கலாம். இது ஒரு 2 நிமிஷத்தில் நல்லா சுருண்டு வதங்கிடும். இப்போ ஒரு நல்லா 3 தக்காளி பழம் வெட்டியிருக்கேன். புளி சேர்க்கக்கூடாதுங்கிறதுனால நான் 3 தக்காளி சேர்த்துருக்குறேன். நீங்கள் 1 இல்லை 2 வேணால் சேர்த்துக்கோங்க. இதே சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இப்போ தக்காளி வசங்கிறதுக்காக நம்ம கொஞ்சமாக கல்லுப்பு ஆட் பண்ணிக்கலாம். இது வதங்குறதுலையே நம்ம கொஞ்சமாக தேங்காய் திருவி போட்டுக்கோங்க. இல்லைன்னா கொஞ்சமாக தேங்காவை குட்டி குட்டியாக கட் பண்ணி போட்டுக்கோங்க. இது சேர்த்து நம்ம வதக்கிக்கலாம். கொஞ்சம் நல்லா வதங்கிச்சுன்னா நம்ம அரைக்கும் போது சீக்கிரமாக கெட்டு போகாது. அதனால தான் தேங்காயையும் நம்ம இதோடையே சேர்த்து வதக்கிக்கலாம். இது சாப்பாட்டுக்கு, தோசைக்கு, இட்லிக்கு, எல்லாமே சப்பாத்தி எல்லாத்துக்குமே நல்லா அல்டிமேட்டாக இருக்கும். கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். படிக்கிற பிள்ளைங்களுக்கு ஞாபக சக்தியை தூண்டும். ஏன்னா ஒரு செகண்டில் நம்ம ஆஃப் பண்ணிடலாம். நல்லா வதங்கிச்சு. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். ஆற விட்டு அரைச்சிக்கலாம். அரைச்சி முடிச்சாச்சு. அவ்வளோதாங்க. டேஸ்டி பெஸ்ட். தோசைக்கு இது வேறு லெவல் அல்டிமேட்டில் இருக்குது. கண்டிப்பாக இது உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு தாங்க.